ஒரு ஊரில் ஒரு வாலிபன் இருந்தான். அவன் நல்லா படிச்சிருந்தான். ஆனால் எந்த வேலைக்கு போகிறதுக்கும் அவனுக்கு ஒரு தயக்கமும் பயமும் இருந்துட்டு இருந்தது. சொல்லி பார்த்தா அம்மா அப்பாலாம் அவன் இந்த வேலைக்கு போகிறதுக்கு தயக்கமாகவும் பயந்து சுபாவமாகவும் இருந்துட்டு இருந்தான். திருப்பி அப்பா அம்மா துணை சொன்னோடனே அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு வீட்டை கிளம்பி ஒரு காட்டு பக்கமாக போக ஆரம்பிச்சிட்டான். காட்டு பக்கமாக இருந்தால் காடில் என்ன இருக்கும், புளிச்சிங்கம் கரடி இந்த மாதிரி ஒரு காடுகளில் என்ன இருக்கும்ப்பா. நான் கால் பண்ண போகல போனான். ரொம்ப தூரம் நடந்து போனோம்னே அவனுக்கு பசிச்சுது. ரொம்ப பசிக்காதே, இங்கே ஏதாவது மரம் செடி கொடி இருக்குதா அப்படின்னு மேலே நிமிர்ந்து பார்த்தான். அங்கே ஒரு மாமரம் இருந்தது. அது உயரத்தில் நிறைய பழங்கள்லாம் பழிச்சு தொங்கிட்டு இருந்தது. இன்னும் அந்த மரத்து மேலே ஏறணுமே, ஏன்னா கீழே விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயமும் தயக்கமும் அவனுக்கு இருந்தது. வேறு தானே மரம் இருக்கா அப்படின்னு அக்கம் பக்கமெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தான். வேறு இன்னும் மரங்கள் இருக்குது, ஆனால் அதில் பழங்களெல்லாம் ஒன்றும் காணும். சரி, இந்த மரத்தில் தான் ஏறி ஆகணும், இந்த பழத்தை சாப்பிட்டாகணும், ஏன்னா பசிக்கிறத என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சோன்னா அந்த மரத்து மேலே கட்டப்பட்டு ஏறிட்டோம். அந்த பழங்களை கிட்டக்கல்ல ரொம்ப உயரமான கிளைகளில் தான் இருந்தது. இவனும் அந்த பழம் சாப்பிட்ற ஆட்சியில் இந்த உயரமான மரத்து மேலே ஏறி அந்த பழங்களை 8 டொப்புன்னு கீழே போட்டான். அப்புறம் கீழே இறங்கி வந்து சாப்பிட்லாம். அவனே வேண்டிய பழங்கள் அடிக்கணும். 4 பழங்களை கீழே பறித்து போட்டு இறங்கலான்னு பார்க்குறான். பொழான்னு இந்த களை முறியது. களை முறிஞ்சுன்னா அவ்வளோதான், இவ்வளோ பழைய மரத்து மேலே கீழே வந்தா அவ்வளோதான் ஆச்சு. ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டு கையோ காலோ முண்டி வைக்க போருமே அப்படின்னு பயம் வந்துட்டு எனக்கு. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, இன்னொரு கலையில் போய் பொச்சக்கன்னு உட்காந்துட்டான். விழலை நல்ல விளையா. ஆனால் அந்த கலையும் ஆடிண்டே தான் இருக்குதுகள். அவனுக்கு மரத்துலேருந்து கீழே இறங்கிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்க மாதிரி இருக்குது. இறங்கிறதுக்கும் பயமாக இருக்குது, இறங்காமல் அப்படியே இருக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. என்னடா பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு எப்படி பார்த்துட்டு அந்த காட்டு வழியால் ஒரு தாத்தா போயிட்டு உறக்க சவுண்டு கொடுத்தான். தாத்தா, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. இந்த தாத்தா அப்படின்னு இல்லை, அவர் ரொம்ப வயசானவர். இருந்தாலும் எங்கள் தாத்தா காப்பாற்றுங்க கத்திகிட்டே இருக்கிறதுனால அவர் கொஞ்ச நாளைக்கு பார்த்துட்டு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. ஒரு பெரிய கல்லை எடுத்து அவனை பார்த்து தூக்கி அடிச்சு அந்த கல் போய் அவனோட முதுகில் விழுந்தது. தாத்தா, அவனை காப்பாற்ற சொன்னால் கல்லை இல்லைய அறிவிலியா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டேன். டபக்குன்னு அந்த கலையிலேருந்து மரத்துக்காக தாவி உக்காண்டான். என்னை காப்பாற்றுங்க தாத்தா. இன்னொரு கல் வந்து விழுந்தது. அந்த கல் எடுத்து தாங்க முடியாத, இன்னும் அவனுக்கு காது சூடன்னா காப்பாற்று கத்துலேன் கல்யாணம் அடிச்சு நிற்கிங்களே அப்படின்னு கத்திட்டு பறக்குற அந்த மரத்துலேருந்து கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பித்தான். அப்புறமும் மரம் பெருசாக இருந்ததுனால கீழே இறங்க முடியாமல் தவிச்சுட்டு இருந்தான். அந்த தாத்தா விடாமல் கல்லை மாற்றி அடிச்சுட்டே இருந்தான். வந்ததே கோவம், இந்த கிழமை வரத்தை விட வராமையே இருந்துக்கலாம் போல இருக்கே. எனக்கு போட்டு அடிக்கிறதுக்கு அது கூட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ண கூட்டம் இந்த மாதிரி போட்டு அடிக்கிறது கஷ்டப்பட இந்த கைட்டு கூட வர இன்னும் பாடப்படுத்துது. என்ன கிழவருவேன் வளர்ந்துருக்கிற வழி என்ன ஒன்றும் தெரியலையா அப்படின்னு கோவம் வந்து பரபரன்னு கீழே இறங்கி வந்து நின்று என்னை கிழவரை பிடிச்சி வலிக்கி, என்ன நினச்சிட்ருக்கோங்க நீங்கள் என்னை பிடிச்சி? நானே இறங்க முடியாது தவிச்சிட்டு இருக்கேன், நீ என்ன மாதிரி நான் அடிச்சுட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? நீ இப்போ இறங்கி வந்திருக்கு என்னால் தான்ப்பா அப்படின்னு சொன்னார் அந்த தாத்தா. என்ன, நான் கல்லால் அடிச்சுட்டே இருக்கா தானே நீ வந்து கல்லால் அடிச்சு போனேன்னு கோவத்தோட என்ன அடிக்கணும், என்னை கோச்சிக்கணுன்ற வேகத்தோட பரப்பரன்னு உன் பயம் அதையும் எல்லாத்தையும் விட்டு சந்தேகம் எல்லாத்தையும் விட்டு வேகமாக உன் செயலில் ஈடுபட்டு வெளியே வந்து குதிச்சேன். இல்லாட்டா அவ்வளோ பிரியமாக நீ கீழே பரப்பரன்னு எனக்கு வந்துருப்பியா அப்படின்னு கேட்டு. ஆமாம்ல தாத்தா, நீங்கள் எனக்கு நல்லதான் பண்ணீங்க. நீங்கள் இந்த மாதிரியே என்னை அடிச்சது கூட எனக்கு ஒரு விதத்தில் என்னோடய பயத்தையும்
என்னுடைய அதயத்தையும் போக்கி எனக்கு ஒரு துணிமையும் ஒரு வேகத்தையோ நம்பிக்கையும் கொடுத்தது அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லிட்டு நடந்து போனோம். அப்புறம் என்ன, அந்த இளைஞன் சந்தோஷமாக வீட்டுக்கு போய் மிகப்பெரிய வேலையில் அமர்ந்தான். அவனுக்கு இப்போ வந்தது தன்னம்பிக்கையும் துணிவும் தைரியமும்.